Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல சிம்பிளான ஒரு டிசைனர் பேங்கிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேங்கிள் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கலர் thread எடுத்துர்க்கேன். அத வந்து பேங்கிள் ஃபுல்லா நல்லா சுத்திக்கோங்க. ஒயிட் கலர் thread 30 ல இருந்து 35 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு சுத்தி வச்சிருக்கேன். அத நல்லா டைட்டா வளையல் ஃபுல்லா சுத்திக்கோங்க. வளையல் ஃபுல்லா சுத்தி முடிச்சாச்சு. இப்போ ஓரத்தை மீதி இருக்க நூலை கட் பண்ணிட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ வளையல் ஃபுல்லா நூல் சுத்தியாச்சு. இப்போ கம் எடுத்து வளையல்ல ஒரு இடத்துல நடுவுல கம் தடவிட்டு இது ஒயிட் கலர் ஸ்டோன் கண்ணாடி மாதிரி இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும் மேலே ஒயிட் கலர் ஸ்டோன். அதே மாதிரி லைனா கொஞ்சம் கொஞ்சமா இடம் விட்டு வளையல் ஃபுல்லா ஒட்டிக்கோங்க. கம் தடவிட்டு ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் கம் தடவிட்டு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி வளையல் சுத்தி ஒட்டிக்கோங்க. இப்போ வளையல் ஃபுல்லா ஸ்டோன்ஸ் ஒட்டியாச்சு. இப்போ ஒரு ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோனை சுற்றி கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு இது வந்து ப்ளூ கலர் பால் செயின், அதை வந்து கம் தடவிக்க இடத்துல அந்த ஸ்டோனை சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது அதே மாதிரி கம் தடவிக்கோங்க. பால் செயினை ஒட்டிக்கோங்க. ப்ளூ கலர் பால் செயின் இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு முனையை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மூணாவது ஸ்டோன் கம் தடவிட்டு ஒட்டிக்கோங்க. முனையை கட் பண்ணிட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போது வளையலோட ஒரு ஓரத்தில் ஃபுல்லாக கம் தடவிக்கோங்க சுற்றிரும். இது வந்து ஸ்டோன் லேஸ், கோல்டன் கலர் ஸ்டோன் லேஸ். ஒரு லைன் எடுத்திருக்கேன் கட் பண்ணி, அதை வந்து அந்த ஓரத்தில் கம் தடவிருக்க இடத்துல ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதி இருக்க இடத்துலையும் கம் தடவிட்டு ஒட்டிக்கோங்க. முனையில் ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு வளையலில் கம் தடவிட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் லேஸ் 1 லைன் ஒட்டிக்கோங்க. வளையலை சுற்றிரும். இப்போ வளையலை சுற்றி ஒட்டியாச்சு. மீதி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. இப்போது கம் எடுத்து 2 ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுக்கு நடுவில் இதை ஒட்ட போகிறோம். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் லேஸ். 2 கல்லுக்கும் நடுவில் கொஞ்சம் கம் தடவிட்டு 2 ஸ்டெப் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்டோனு 2 ஸ்டெப் இதை வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி 2 கல்லுக்கும் நடுவில் கம் தடவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒட்டிக்கோங்க. இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் லேஸ். சைடில் ஒட்டியிருக்கிறது கோல்டன் கலர் ஸ்டோன் லேஸ். அது 1 லைன், இது வந்து 2 லைன். ஆனால் 3 ஸ்டோன் எடுத்திருக்கேன். மறுபடியும் கம் தடவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டோன் லேஸை ஒட்டிக்கோங்க.
இதே மாதிரி வளையல் ஃபுல்லாக ஒட்டிடுங்க கம் தடவி நடுவில். இப்போது வளையல் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கடைசி ஸ்டோன் இது. இப்போது வளையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.